கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய தவக்கால சிந்தனையில் உடலின் இச்சையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்ம உடலின் இச்சை என்று சொன்ன உடனே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? காம இச்சை. அதை தான் நம்ம பிரதானமாக சிந்திக்கிறோம். ஆனால் அது மாத்திரமல்ல, இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனோம்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா உணவின் மேல் ஒரு தீராத ஆசை, அது கூட ஒரு இச்சை தான். சில நேரத்தில் நமக்கு தூக்கத்தின் மேல் ஒரு அதுவும் ஒரு இச்சை தான். சோம்பேறித்தனம், அதுவும் ஒரு இச்சை. இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நம்ம எப்போவுமே ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லிகிட்டே இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஏசா என்ற மனிதனை குறித்து தொடக்க நூலில் நாம் வாசிக்கிறோம். 25வது அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது அவன் ஒரு நேரம் அந்த கூலிற்காக தன்னுடைய தலைமகனுக்குரிய உரிமையே விட்டு கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அவனுக்கு அந்த சாப்பாட்டின் மேல உள்ள ஒரு ஆசை, அதனால அவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கிறாங்க. திண்டுக்கல்ல நான் ஒரு திருமணத்திற்கு சென்றிருந்தேன். காலையில மணமகனுடைய ஃப்ரெண்ட்ஸை காணும்னு எல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க. எங்க போயிட்டாங்க பசங்க, எங்க போயிட்டாங்க அப்படின்னு. திடீர்னு பார்த்தா அவங்க எல்லாரும் கார்ல அவசர அவசரமா வந்தாங்க. அப்ப என்னுடைய நண்பனுடைய மகனிடத்துல நான் கேட்டேன், எங்கப்பா போயிட்டீங்க? எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. அவன் சொல்றான், அப்பா காலையில 5 மணிக்கு இங்க தலப்பா கட்டி பிரியாணி கிடைக்கும்னு சொன்னாங்க, அதனால காலையிலேயே போய் ஒரு கட்டிட்டு வந்துட்டோம். ஏன்னா எப்படினாலும் இங்க சைவ உணவு தான் கொடுப்பாங்க. பாருங்க, எதற்காக வந்தோன்றதே மறந்துட்டாங்க. ஒரு திருமணத்திற்காக அந்த மணமகனுடைய நண்பர்களாக இருக்க வேண்டியவர்கள் அதை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம். இன்றைக்கு அப்படியாக நம்ம பல காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதிகாலையில எழுந்து ஆண்டவரை தேடுகிற பொழுது அவரை கண்டடைவோம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா எத்தனை பேர் நம்ம அதிகாலையில் இருந்திருக்கிறோம்? தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இப்படி பலவிதமான இச்சைகள், பலவிதமான காரியங்கள் நம்மை ஆண்டவரிடத்திலிருந்து வழி விலகச் செய்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ரோமேருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கிற பொழுது, ஊனியல் மனநிலை கொண்டிருப்பவருக்கு வருவது சாவே. ஊனியல் மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே, ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கோ வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும். ஏனெனில் ஊனியல் மனநிலை கடவுளுக்கு பகையானது. அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டிருப்பதில்லை, இருக்கவும் முடியாது. ஊனியலுக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்க முடியாது. கடவுளுக்கு உகந்தவர்களாக நம்ம இருக்க முடியாது. நம்ம உடலின் இச்சைகளுக்கு சிக்கிட்டோம்னா நம்ம கடவுளுக்கு உகந்தவர்களாக நம்ம இருக்க முடியாது. ஆகவே எனக்கு அருமையானவர்களை, இன்றைக்கு கலாத்தியர்ல பவுல் சொல்லுகிறது போல கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் நம்முடைய உடலினுடைய இந்த இச்சைகளையும் இதை எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணுமாமா? சிலுவையில அறைந்து விட வேண்டும். ஆம், இந்த தவ காலத்துல நம்மையே ஒடுக்குவோம். இந்த இச்சைகளை எல்லாம் நம்ம சிலுவையில அறைந்து இயேசுவிலே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வோம். அப்படி நாம் வாழ்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு ஆவியினாலே வருகிற வாழ்வையும் அமைதியும் நமக்கு தருவார். ஆமேன், ஆமேன்.